பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி பிரித்துக்குரியவர்களே, யோவான் 15:18 ஒருவன் உங்களை பகைத்தான், உங்களை பகைப்பதற்கு முன்பதாக அவன் என்னை பகைத்தான் என்று அறிந்து கொள்ளுங்கள். இதுதான் இயேசப்பாவுடைய அன்புடைய உச்சக்கட்டம். மிக உயரமான ஒரு டெஃபினிஷன் இங்கே கொடுக்கப்படுவதை பார்க்கிறோம். யார் உன்னை பகைச்சாலும் சரி மகனே, நீ படிக்க போகிற இடத்துல, வேலைக்கு போகிற இடத்துல, ஊழியம் செய்கிற இடத்துல, வசிக்கிற இடத்துல, இன்றைக்கி காரணம் இல்லாமல் பகைக்கிறவங்க எவ்வளோ பேர் எதிர்ச்சிட்டாங்க. ஆனால் நீ மகனே நீ கவலைப்படாத, ஒருத்தன் உன்னை பகைச்சிட்டானா அதுக்கு முன்னாடி அவன் என்ன பகைச்சிட்டான், நான் அவனுக்கு எதிரியாகிட்டேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. தப்பு யார்கிட்ட இருக்குது அதெல்லாம் ஆண்டவர் சொல்லவே இல்லை. நம்மகிட்ட இருக்குதா அவங்ககிட்ட இருக்குதான்னு சொல்லலை. நம்மளை ஒருத்தன் பகைச்சிட்டானா அவ்வளோதான். ஆண்டவர் சொல்கிறார் அவன் ஏன் எதிரியாகிட்டான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. உன்னுடைய எதிரி என்னுடைய எதிரி, என்னுடைய எதிரி உன்னுடைய எதிரி என்று சொல்லுகிற தேவன் அவர்.
ஒரு மனிதன் தேவனை பகைத்தால் என்ன ஆவான்? அவன் சின்ன பின்னமாக ஆயிடுவான், அழிஞ்சு போயிடுவான். கடவுளை யாராவது எதிரியாக வைக்க முடியுமா? முடியாது. என்றைக்கு உங்களை பகைக்கிறார்களோ அன்றைக்கு அவர்கள் கடவுளை எதிரியாக வைத்து விட்டார்கள். ஒருவர் உங்களை அசட்டப் பண்ணிட்டாங்க, கேவலமாக பேசிட்டாங்க, தூக்கி வீசிட்டாங்கன்னா கடவுளை அவர்கள் தூக்கி வீசுகிறார்கள். அதுக்கு பிறகு அவங்க கான்சிக்வன்ஸ் அவங்க பார்த்தாகணும். ஸோ இந்த நாளிலிருந்து எவரை குறித்தும் பயப்படாதீர்கள். யார் உங்களை பகைச்சாலும் பயப்படாதீங்க. ஏன்னா அவங்க உங்களை பகைக்கல, ஆண்டவரை பகைச்சாங்க. கர்த்தர் இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பாராக. ஆமென். சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இந்த புதிய வருட வாழ்த்துக்கள். இந்த வருடத்தில் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் கோடாக்கூடிய பெருகு வரலாக என்று வாழ்த்துகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் 12 மணி வரைக்கும் ஆசிரியர் தேவனுடைய மாளிகையில் நான் இருப்பேன். யாராவது இந்த தனிமையில் சந்தித்து ஜெபிக்க வேண்டுமா, ஆலோசனைகளை பெற வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் தாராளமாக வரலாம். உங்களுக்காக நான் காத்திருப்பேன். நமது அடைக்கலான் குருவி முதியோர் இல்லத்தில் சேர அநேக இடங்கள் உண்டு என்பதையும் உங்களுக்கு நான் தெரிவிக்க முடிய விரும்புகிறேன். இந்த நாளிலும் கூட நம்முடைய பிரயோஜனத்திற்காக யோவான் 5வது அதிகாரத்துக்கு நேராக பைபிளை நாம் திருப்புவோம். மிகவும் நமக்கு ஃபெமிலியரான, நல்லா தெரிந்த ஒரு பகுதியிலிருந்து இப்பொழுது அவனுடைய வார்த்தை வர இருக்கிறது. நீங்கள் அதை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரியாதில்லை, எனக்கு தந்த வெளிச்சத்தில் அதை உங்களுக்கு நான் தெரிவிக்க விரும்புகிறேன். யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவர் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி எதில் இறங்குகிறானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாக இருந்தாலும் சுஸ்தமாவான். எவ்வளோ பெரிய கொடூரமான வியாதி! அந்த காலத்தில் கொடூரமான வியாதி குஷ்டரோகம், இப்பொழுது கொடூரமான வியாதி கேன்சர். கேன்சர்னாலே நிறைய பேர் பயந்து நடுங்கிறாங்க. அதே மாதிரி அந்த காலத்தில் குஷ்டரோகம்னாலே ஊருக்கு வெளியே கொண்டு வச்சுருவாங்க, கொரோனா வந்தால் தனிமைப்படுத்தின மாதிரி. அப்படிப்பட்ட மனிதர்களுக்கும் கூட அந்த பெதஸ்தா எனப்பட்ட குளத்திற்குள்ளே விழுந்தால், தேவதூதன் கலக்கும் பொழுது போய் விழுந்துட்டால் உடனே, அது முதலாவது விடணும், அற்புதமான சுகம் கிடைக்கும். எதுவுமே தேவையில்லை. எப்பேற்பட்ட வியாதியஸ்தனும் பெதஸ்தாவில் வந்து சுகம் பெற்று போனான். நீங்கள் இதிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்னா, இந்த 2026 எப்பேற்பட்ட வியாதியஸ்தருக்கும் ஆண்டவர் சுகத்தை கொடுப்பார். உங்களுக்கு அதிசயமாக இருக்கலாம், ஆனால் அதுதான் உண்மை. இந்த 2026ஆம் வருடம் கர்த்தர் வியாதியஸ்தரிலே சுகமாக்குற ஒரு வருடம். இதுவரைக்கும் அநேக வியாதிகளை கொண்டு வந்து சாத்தான் தேவனுடைய பிள்ளைகளை கலங்கடித்து கொண்டிருந்தான், வேதனைப்படுத்தி கொண்டிருந்தான், சிறுமைப்படுத்தி கொண்டிருந்தான். ஆனால் 2026 கர்த்தர் எப்பேற்பட்ட வியாதி உங்களுக்கு இருந்தாலும் அதை அவர் சுகப்படுத்துவார். இயேசுவினாலே கூடாத காரியம் எதுவுமே இல்லை. ஆண்டவர் இந்த பூமிக்கு எதற்காக வந்தார் என்றால், நாம் வியாதியிலிருந்து சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பாவங்களிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும், பிரச்சனைகள் போராட்டங்களிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அவர் இந்த பூமிக்கு மனித ரூபம் எடுத்து வந்தார், இயேசுவாக வந்தார். எனவே இந்த 2026 உங்களுடைய வியாதி எதுவாக இருந்தாலும் பயப்படாதீங்க. அதிலிருந்து இயேசப்பா உங்களுக்கு சுகம் கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். உங்களுடைய மன பாரங்கள், மன பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதிலிருந்தும் இயேசுவினாலே விடுதலை கொடுக்க முடியும். அதுக்காக தான் இந்த வருஷத்துக்குள்ளே உங்களை அழைச்சிட்டு வந்திருக்கிறாங்க. பல லட்சம், பல கோடிகள் உங்களுக்கு கடன் இருந்தாலும், வருமானமே போதுமானதாக இல்லாமல் இருந்தாலும், என்ன செய்வேன் என்று பதைத்து திகைத்து நின்றாலும், பணம் என்பது எட்டா கனியாக தொலைவிலே உங்கள் கண்களுக்கு தெரிந்து வேதனையோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கலங்காதீங்க. இந்த 2026ஆம் வருஷத்தில் உங்களுக்கு தேவையான பணத்தை அதிசயமாக தேவன் தருவார். நம்மளால் முடியாதுங்க, நம்மளால் பணம் சம்பாதிக்கவே முடியாது. நம்முடைய பலம், அறிவு, திறமை எல்லாம் குப்பை. ஆனால் ஆண்டவர் அதிசயமாக நம்முடைய தேவைகளை சந்திப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கின்றார். இந்த நாளிலும் கூட அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்பிக்கையோடு கூட நீங்கள் களம் இறங்குங்கள். 2026 வரும்போது தேவன் இந்த வருஷத்தில் என்னை சுகப்படுத்துவார், எனக்கு பிரியமானவர்களை சுகப்படுத்துவார், தேவன் எனக்கு வேலையை தருவார், தேவன் என்னை ஆசீர்வதிப்பார், எனக்கு வீட்டை தருவார், என்னுடைய மன விருப்பம் நிறைவேற்றுவார் என்று நீங்கள் விருப்பத்தோடு கூட இந்த வருடத்துக்குள்ளே சந்தோஷத்தோடு கூட நம்பிக்கையோடு கூட நீங்கள் பிரவேசியுங்கள். நம்பிக்கையோடு பெதஸ்தாவில் போய் குதிச்சாங்க இல்லையா, தேவதன் கலக்கிட்டாரு, நான் தான் குதிக்கிறேன், எனக்கு தான் சுகம் கிடைக்கும், உடனே சுகம் கிடைச்சிது. அதே மாதிரி நம்பிக்கையோடு கூட சந்தோஷத்தோடு கூட நீங்கள் இந்த வருஷத்துக்குள்ளே வாங்க. ஒரு காலை தினத்தில் நம்ம எந்திரிச்சிட்டோம்னாலே சந்தோஷமாக அந்த நாளுக்குள்ளே வரணும். ஆண்டவரே, நீங்கள் இந்த நாளை என்னை காண வச்சுருக்கிறீங்க,
நான் காலையில் எழுந்துச்சி வாக்கிங் போய் எனக்கு உதவி செய்திருக்கீங்க, எனக்கு சொந்த வீட்டை தந்திருக்கீங்க, எல்லாம் ஆண்டவர் துதிக்கணும். சந்தோஷமாக அந்த நாளுக்குள்ளே போகணும். வேலைக்கு போகும்போது நீங்கள் சந்தோஷமாக அந்த வேலைக்குள்ளே போகணும். வீட்டு சண்டை சச்சரவுன்னு சொல்லி கோபத்தோடு கூட நீங்கள் வேலைக்கு போய் அங்கே இருக்கிற மாணவர்கள்ட்டையும் கூட வேலை பார்க்குறவங்கள்ட்டையும் நீங்கள் சண்டை போடக்கூடாது. கோபத்தில் அவங்ககிட்ட காட்டக்கூடாது. சந்தோஷமாக வேலைக்கு போங்க, சந்தோஷமாக ஊழியத்துக்கு வாங்க, சந்தோஷமாக சர்ச்சுக்கு வாங்க. ஹாஸ்பிட்டலுக்கே போக வேண்டிய சூழ்நிலைகள் வந்தால் கூட நமக்கு சந்தோஷமாக தான் போய் நிற்கணும். ஏதோ ஒரு கையெழுத்து வாங்குறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது அப்படின்னாலும் பல மணி நேரங்கள் நிற்க வேண்டிய நிலைமை வந்தாலும் சந்தோஷமாக நில்லுங்க. ஆண்டவர் அதை அனுமதிச்சிருக்கிறார், நிச்சயமாக நன்மைக்காக தான் அனுமதிச்சிருக்கிறார். அதனால் சந்தோஷமாக நம்ம எல்லாத்துலேயுமே இருப்போம். கவலைப்படுறது கோவப்படுறதுக்கெலாம் இடமே கிடையாது. கோவப்பட்டு ஒன்றும் ஆக போகிறதும் கிடையாது, வேதனை தான் மிஞ்சும். அதனால் சந்தோஷமாக நாம் இந்த வருடத்துக்குள்ளே பிரவேசிப்போம். எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் ஆண்டவர் அதை தீர்த்து விடுவார் என்பதுதான் கேள்வி. அங்கேயே நம்ம அடுத்தாப்புல வாசிக்கும் பொழுது 38 வருடமாக ஒரு மனிதன் சுகம் பெற முடியாத ஒரு நிலைமையில் இருந்தான். தெதஸ்தாக்கு தான் வந்திருக்கிறான், ஆனால் அங்கே இருந்தால் எந்த வியாதியிலும் சுகமாயிரும். ஆனால் அவருக்கு மாத்திரம் ஏதோ காரணத்தால் சுகமாகலை. 38 வருடமாக சுகமாகலை. அவர் அங்கேயே பொறுமையாக இருக்கிறார். ஸோ செர்டன் டைம்ஸ் சில நேரங்களில் சர்ச்சுக்கு வர்றவங்க கூட, ஞானஸ்தானம் எடுத்துருக்கவங்களுக்கு கூட, சபையில் தீவிரமான ஒரு அங்கத்தினராக இருக்கிறவங்களுக்கு கூட சில அற்புதங்கள் நடக்காமல் போகுது, அதிசயங்கள் நடக்காமல் போகுது. யாருக்கெல்லாமோ நடக்குது, ஆனால் அவங்களுக்கு நடக்காமல் போகுது. ஏன் அப்படிப்பட்ட காரியங்கள் நடைபெற வேண்டும் என்பதுதான் கேள்வி. இவ்வளவு காலம் சர்ச்சுக்கு வந்தாங்களே, ஜபிக்கிறாங்களே, உத்தமமாக இருக்கிறாங்களே, அவங்களுக்கு நன்மை இல்லையா அப்படிலாம் கேள்விக்குறிகள் எழும்புது இல்லையா? அதெல்லாம் 2025 வரைக்கும் தான். 2026 அந்த கேள்விக்கு பதில் சொல்ல தான் ஆண்டவர் வந்திருக்கிறார். 2026 சில காரியங்களை ஆண்டவர் செய்வார், அது பயங்கரமாக இருக்கும். இதுவரைக்கும் செய்திராத அற்புதங்களை ஆண்டவர் இந்த வருடத்தில் செய்வார். அது நீங்கள் கண்ணாலே காணலாம். அந்த மனுஷன் வேதனையோடு படுத்திருக்கிறாரு. கரெக்டாக ஆண்டவர் தேடி பிடிச்சி அவர்கிட்ட வந்து நிற்கிறார். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு எனக்கு. அதில் நூற்றுக்கணக்கானவர்கள் இருந்திருப்பாங்க, ஆயிரக்கணக்கான மக்கள் இருந்திருப்பாங்க, கூட்டம் கூட்டமாக கடந்திருப்பாங்க. ஆண்டவர் அப்படி கையை கட்டிகிட்டே கம்பீரமாக வந்திருப்பார், வந்து ஒருத்தரையாக பார்த்துட்டே வந்திருப்பார். பின்னால் சீசல் வந்திருப்பாங்க, இயேசு வந்திருக்காருன்னு சொல்லி அவர் அறிஞ்சு, அவர் பிரபலமானவர் இல்லையா, அதனால் அதுக்கு பின்னால் நிறைய கூட்டம் ஓடி வந்திருக்கும். ஆண்டவர் அப்படி ஒவ்வொருத்தரையாக பார்த்துக்கிட்டே அப்படி வாராரு, யாருன்னு சொல்லி பார்த்துட்டே வராரு. ஒரு சில வியாதியஸ்தர் அவரை குறித்து கேள்விப்பட்டிருப்பாங்க, அவர் நம்மகிட்ட வந்து சுகம் கொடுத்துருப்பாருன்னு ஆசையாக பார்த்துருப்பாங்க. ஆனால் அவர் அப்படிலாம் பார்க்காம விலகு சொல்லி வந்து கரெக்டாக அந்த ஆள்கிட்ட வந்து நின்று ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பேச ஆரம்பித்தார். கரெக்டாக அவர்கிட்ட வந்து நின்னார். என்ன ஒரு அருமையான தேவன்! 1000 பேர் இருந்தாலும், 10000 பேர் இருந்தாலும், 1,00,000 பேர் இருந்தாலும், அது யாரை குறி வைத்தாரோ அவர்கிட்ட வந்து கரெக்டாக வந்து நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிக்கிறார். நம்ம ஆண்டவருடைய ஞானத்தை புத்தியெல்லாம் விளங்கவே முடியாது. அது நமக்கு ஆச்சரியமானது. நீங்கள் தொலைஞ்சு போன ஆடாக இருந்தாலும், உங்களை யாருமே இந்த உலகத்தில் கண்டுபிடிக்க முடியாமல் போனாலும், அவர் கரெக்டாக வந்து உங்கள்கிட்ட வந்து நிற்பார். கரெக்டாக உங்களை தேடி வந்துடுவார். தேவனுடைய மாளிகையில் இருந்த ஒரு தாய்க்குட்டி எங்கேயோ போயிடுச்சு. நாங்கள் எவ்வளவோ தேடி பார்த்தோம், அதை எங்களால் கண்டுபிடிக்கவே முடியல. டிரைவரை கூப்பிட்டு நாங்கள் குடும்பமாக காரில் போய் ஒவ்வொரு ஊராக போய் தேடி எல்லார்ட்டையும் போய் பரிதாபமாக கேட்போம். எப்படி கருப்பு வெள்ளையுமா இருக்கும், பெரிய நாயாக இருக்கும், யாரையுமே கடிக்காத நல்ல நாய், கழுத்தில் பெல்ட் போட்டிருக்கோம். ஐயா அவங்க ஊருக்கு வந்துச்சா, நீங்கள் பார்த்தீங்களான்னு கேட்போம். அது கடைசி வரைக்கும் எங்கள் பேர் ஜூடா, கண்டுபிடிக்க முடியல. ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்ட கண்களை உடையவர் அல்ல. அவர் அப்படி தேடி வர்றார், வந்து அங்கங்கே பார்க்குறாரு, பார்த்து கரெக்டாக அவன்கிட்ட வந்து நிற்கிறார். ஹாய். ஏன்னா அவருக்கு தெரியும், இஸ் 38 years old சிக் மேன். இங்கே 38 வருஷம் படுத்து கிடக்கிற லாங் ஸ்டாண்டிங் சீக்னஸ். ரொம்ப வருஷமாக அவர் வியாதியில் இருக்கிறார், ரொம்ப வருஷமாக பாடுபட்டுருக்கார். அதை ஆண்டவர் அறிஞ்சு தேடி, அந்த டேட்டாவில் அவர்கிட்ட இருந்ததுனால கரெக்டாக அங்கே தேடி வந்து நிற்கிறாரு. 1 வருஷம் அங்கே படுத்து கிடந்தவங்க, 5 மாதம் படுத்து கிடந்தவங்க, நேற்று வந்தவங்கலாம் அவர் போகல. யார் ரொம்ப காலமாக படுத்திருந்தாங்களோ அவங்கள அவர் வேல்யூ பண்ணி அவங்கள்ட்ட போய் நிற்கிறார். ஸோ காட் வேல்யூஸ் த லாங் ஸ்டாண்டிங் சஃபரிங்ஸ் அப்படிங்கிறது தான் இதில் லெசன். கடவுள் ஒரு மனிதன் நீண்ட காலமாக அவன் பாடுகளை அனுபவிக்கிற பொழுது, வியாதியை அனுபவிக்கிற பொழுது, கடன் பாரங்கள் மத்தியில் இருக்கும் பொழுது, எல்லாராலும் அற்பமாக எண்ணப்படுகிற பொழுது அவர் அதை அறிகிறார். அந்த வேதனைக்கு தகுந்த ஒரு மரியாதையை அவர் கொடுக்கிறார். வியாதிகளுக்கும் துக்கங்களுக்கும் மரியாதை செய்கிறவர் அவர். ஒரு தங்கம் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா
அதை வாங்குறவங்க அதுக்கு மரியாதை கொடுப்பாங்க. நல்ல கேரட்டு கோல்டு, அதனால் நீங்கள் எவ்வளோ கேட்டாலும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை அதில் ரொம்ப செம்பு கலந்துருக்கு, அதில் ரொம்ப ஐயம் கலந்துருக்குன்னா வாங்கவே மாட்டாங்க, வேண்டாம் வேண்டாம் அப்படிம்பாங்க. நீங்கள் அதிகமாக பாடுகளை படுவீர்கள் என்றால் உங்களை ஆண்டவர் தொக்க தங்கமாக பார்க்கிறார், உங்களை மதிக்கின்றார். விதவைகளை அவர் மதிக்கின்றார், தகப்பன் இல்லாத பிள்ளைகளை அவர் மதிக்கின்றார், வேலையில் ரொம்ப காலமாக வேலை இல்லாதவர்களை மதிக்கின்றார், ரொம்ப காலமாக குழந்தை இல்லாதவர்களை அவர் கனம் செய்கின்றார், திருமணமாகாதவர்களை அவர் கனம் செய்கின்றார். மனிதர்கள் கனவீனமாக யாரையெல்லாம் நினைக்கிறார்களோ அவர்களையெல்லாம் ஆண்டவர் கனம் செய்கின்றார். கரெக்டாக தேடி வந்து நிற்கிறார். உடனே எல்லாம் நினச்சிருப்பாங்க சீசரில் ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்களோ, இல்லை அவன் பெரிய வீட்டு பையனாக அவர் இருந்திருப்பாரோ, யாராவது ஆண்டோடைய வேண்டப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்களா, அம்மா சொல்லியிருப்பாங்களா, உடன் பிறந்தவர்கள் சொல்லியிருப்பாங்க, எதுக்கு இவங்ககிட்ட வராங்க, என்ன ரெக்கமெண்டேஷன், வாட்ஸ் இஸ் ஸ்பெஷாலிட்டி, ஒய் ஜீசஸ் இஸ் கம்மிங் டு ஹிம். எல்லாரும் ஆச்சரியப்பட்டிருப்பாங்க. ஆனால் அவர் கரெக்டாக அவர்கிட்ட வந்து நிற்கிறார். மனிதர்களுக்கு ஞானத்திற்கும் அறிவுக்கும் எட்டாத ஒரு மனநிலைமை ஆண்டவர்கிட்ட இருக்குது. அவர் யாரை மதிக்கிறாருன்னா, யார் ரொம்ப காலமாக கஷ்டங்களை படுறாங்களோ அவங்கள தான் மதிக்கிறாரு. அதனால தான் தேடி வர்றார். ரீத்துக்குரியவர்களே, இந்த மாதிரியாக உங்களை இந்த வருஷத்தில் தேடி வருவார். நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்கன்னா உங்களை கண்டிப்பாக தேடி வருவார். சொல்ல முடியாத வேதனைகளை நீங்கள் சந்திச்சுட்டு இருப்பீங்கன்னா அவர் கண்டிப்பாக உங்களை தேடி வருவார். அதை நீங்கள் மறந்து விடவே கூடாது. அவர் கேட்ட ஒரு கேள்வி நான் வாசிக்க விரும்புகிறேன், பாருங்கள். 6வது வசனம், யோவான் 5:6. படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா கேட்டான். சொஸ்தமானோ நீ விரும்புறியாப்பா? Do you want to get healed? What nonsense! என்ன கேள்வியாக இருக்குது? சொஸ்தமான தானே அவர் படுத்து கிடக்காரு. ஆட்ட போயிட்டு உனக்கு சுகமானு நீ விரும்புறியோ அப்படின்னு கேட்டால் என்ன அர்த்தம் நமக்கு தெரியல. ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆண்டு, ஏய் யூ வாண்ட் டு கெட் ஹீல்டு, உனக்கு சுகம் வேணுமா, நீ சுகமான ஆசைப்படுறியா? சுகமாகணும் ஆசைப்படாதவங்களுக்கு ஆண்டு சுகம் கொடுக்க மாட்டார். வேலை கிடைக்கணும்னு ஆசைப்படாதவங்களுக்கு ஆனால் வேலையை கொடுக்க மாட்டார். யார் பிரதர் வேலை கிடைக்க வேண்டாம்னு நினைப்பா? யார் பிரதர் காசு கொடுத்தா வேண்டாம்னு நினைப்பா? யார் பிரதர் சுகம் வேணும் வேண்டான்னு சொல்லுவோம்? நீங்கள் கேட்கலாம். சுகம் வேணும், வேலை வேணும், திருமணம் ஆகணும், குழந்தை வேணும். ஆரம்பத்தில் ஆசைப்படுவாங்க, ஓடி ஓடி உழைப்பாங்க, குதிச்சு பார்ப்பாங்க, யார்ட்டெல்லாம் உதவி கேட்க முடியுமோ அவங்ககிட்டலாம் கேட்பாங்க, எப்படிலாம் ட்ரை பண்ண முடியும் அப்படிலாம் ட்ரை பண்ணும். அதுக்கு பிறகு வெறுத்து போயிடும். என்ன இது எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தாச்சு, ஒன்றும் நடக்கலை, சரி இனி நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி அமைதியாகிடுவாங்க. அதுக்கு பிறகு அவங்களுக்கு அந்த எண்ணமே போயிடும். வேலை வாங்கணும், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், சம்பாதிக்கணும், திருமணம் ஆகணும், இல்லை குழந்தைய பெற்றுக்கணும், இல்லை வீடு கட்டணும். நடக்கிறது நடக்கட்டும் பிரதர். அதுக்கப்புறம் அவங்க எந்திக்கவே மாட்டாங்க, உட்காந்துருவாங்க, கையெல்லாம் கீழே போட்டுருவாங்க. நம்ம நார்மலாக வாழ்வோம், இருக்கிற வரைக்கும் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துடும். They are resigning themselves to the fate. விதி இப்படி நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. அதுதான் நம்ம பார்க்குறோம். சில வருஷங்களுக்கு முன்னால், நான் சொல்லுவேன் ஒரு 10, 20, 15 வருஷத்துக்கு முன்னால் இருக்கும், ஒரு நல்ல சகோதரன், அவர் ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தார். அதை விட்டு முழு நேர ஊழியத்திற்கு வந்தார். அந்த வேலை பார்த்த காலங்களெல்லாம் எனக்கு ரொம்ப ஒரு ஃப்ரெண்டு. நானும் ஊழியத்தை பார்ட் டைமாக செஞ்சுக்கிட்டு இருந்தேன், அவரும் பார்ட் டைமாக செஞ்சுக்கிட்டு இருந்தார். அதனால் எங்களுக்குள்ள ஒரு நல்ல ஐக்கிய அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்து பிறகு அவர் வேலையை விட்டுட்டு ஃபுல் டைமுக்கு வந்தார். அப்போல்லாம் அடிக்கடி பார்ப்போம், என் அன்பாக பேசுவார், எனக்காக ஜெபிப்பார், நானும் ஜெபிப்பேன். பிறகு ஒரு சில வருஷம் கழித்து நான் ஒரு சர்ச்சு கட்டுறேன், வீடு கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மிஷனை கையில் எடுத்து அவர் ஆரம்பித்தார். நல்ல பணி, ஆனால் அதுக்கு தேவையான பணம் அவர்கிட்ட கிடையாது. ஆனால் விசுவாசத்தில் அவர் ஆரம்பித்தார். எல்லா ஊழியக்காரங்களுமே விசுவாசத்தில் தானே ஆரம்பிக்கிறாங்க. அவர் ஆரம்பித்தார், ஆனால் அந்த பணம் இல்லை. அப்போ அவர் அங்கேயும் இங்கேயும் ஓடுவார். திடீர்னு காங்கிரீட் போட வேண்டியிருக்கும், கையில் காசே இருக்காது. பலமுறை என்கிட்ட ஓடி வந்திருக்கார், அண்ணே ஏதாவது செய்யுங்க. என்கிட்ட இல்லை என்னன்னு சொன்னார். நீங்கள் தானே கஷ்டப்பட்டு மேலே வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு தான் என்னுடைய வேதனை புரியும், நீங்கள் தான் கொடுப்பீங்க, உங்களை மாதிரி ஆட்கள் தான் கொடுப்பாங்க. அவர் வாய் திறந்து நிறையவர்கிட்ட போய் கேட்டார். அதனால் நிறைய பகையை அவர் சம்பாதிக்க வேண்டியிருந்தது. எங்கெல்லாமோ போய் பணம் கேட்டு உருண்டு புரண்டு எப்படியாவது அந்த சர்ச்சை கேட்டிடணும். ரொம்ப பெரிய சர்ச்சில் சின்னது தான், அவ்வளோ பிரயாசம் எடுத்தார். அந்த சர்ச்சை கடைசியில் அந்த கிருபையினாலே அவர் கட்டி முடித்தார். ஒரு பெரிய ஊழியக்காரர் அவர் கொஞ்சம் நிறைய காசு கொடுத்து கட்டி முடித்தார். அதுக்குள்ளே நிறைய பகை அவர் சம்பாதிச்சார். நிறைய பேர் இவர் பணத்தை வந்து வாய் திறந்து கேட்காருன்னு சொல்லி கேளவும் பேசுனாங்க. மக்கள் உடனே ஊழியக்காரங்க காசு கேட்டாலே வந்து தவறாக சொல்லுவாங்க இல்லையா.
அதனால் நல்ல நல்ல ஊழியக்காரங்க கூட பாதிக்கப்படுறாங்க. அவரும் பாதிக்கப்பட்டார். அவரெல்லாம் மனதளவில் பாதிக்கப்பட்டார். அவர் நிறைய பேர் பேசாமலே இருந்துக்கிட்டாங்க, இவர் காசு கேட்கார் அப்படின்னு. அதுக்கு பிறகு இப்போலாம் அவரை பார்க்கும்போது அவர் எந்த ஊழியத்துலையும் ஆர்வமே காட்டுறதில்ல. சும்மா கடைமுறைக்கு ஊழியத்தை செஞ்சுட்டு அப்படி குனிஞ்சே வருவார், குனிஞ்சே போவார், யார்கிட்ட அதிகமாக பேசவே மாட்டார். பிள்ளைகள் சம்பாதிக்கிறது அதில் சாப்பிட்டுட்டு அப்படி இருக்கிறார். நான் யோசித்து பார்ப்பேன், சில வருஷங்களுக்கு முன்னால் எவ்வளோ வேகமாக ஓடுவார், எவ்வளோ ஆக்டிவாக இருப்பார், அப்படி இருப்பார், இப்படி இருப்பார், சர்ச்சை கட்டணும் பாரு, அவங்ககிட்ட பார்க்கணும் இவங்ககிட்ட பார்க்கணும் பாரு, சீடி போடணும் பாரு. இப்போ அணக்கமே இல்லை, அப்படி அமைதியாக போயிட்டார். நிறைய பேருடைய வாழ்க்கை இதுதான். ஆரம்பத்தில் எவ்வளவு ஆர்வமாக இருப்பாங்க வெற்றி பெறணும்னு சொல்லி. 2025 வரைக்கும் எவ்வளவோ ஆர்வமாக இருந்திருக்கலாம், அங்கங்கே ஓடி போயிருக்கலாம், தேடி பார்த்து கிடைக்கலன்னு அப்படி சோர்ந்து போய் இந்த வருஷத்துலேயே எனக்கு நடக்கவா போகுது, இந்த வருஷத்துலேயே எனக்கு கல்யாணம் ஆக போகுது, பிள்ளைய பிறகு போகுது, இல்லை இந்த வருஷம் வீடு கட்ட போகிறேன்னா, இந்த வருஷம் எனக்கு வேலை கிடைக்க போகுது, எல்லா வருஷம் எனக்கு கிடைக்கல, இந்த வருஷமும் கிடைக்கவா போகுது. அப்படி நம்ம நினச்சிட்டோன்னா நான் சொன்ன ஆள் மாதிரி நீங்கள் சைலண்ட் ஆயிடுவீங்க, எதுலையுமே ட்ரை பண்ண மாட்டீங்க, நீங்கள் அமைதியாகவே உட்காந்துருப்பீங்க. ஒரு வண்டி வந்து கார்னாலும் சரி பைக்னாலும் சரி பெட்ரோல் போடணும், டீசல் போடணும், போட்டால் தாங்க வண்டி ஓடும், இல்லைன்னா நின்று போயிடும். அதுதான் ஃபியூவல் இருந்தால் தான் எந்த வண்டினாலும் ஓடும். சுகமாக வேண்டுங்கிற ஆசை, வெற்றி பெற வேண்டுங்கிற ஆசை, உயர வேண்டும் என்கிற ஆசை, விருப்பம், பெரிய அளவில் சாதிக்க வேண்டுங்கிற விருப்பம், வெறி, அந்த ஆசை இருந்தால்தான் வாழ்க்கையில் உயர முடியும். 2026 அது உங்களுக்கு தேவை. உங்களுக்கு அந்த ஆசை இருக்கிறதா என்று ஆண்டவர் இன்றைக்கு கேட்கின்றார். என் மகனே, என் மகளே, நீ உயர வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறாயா என்று கர்த்தர் கேட்கின்றார். உனக்கு விருப்பம் இருக்குதா? நான் உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். நீ விருப்பமா இருக்கியா? இல்லைன்னா நடக்கிறது நடக்கட்டும். சரி, இதோ நடந்து போச்சு, நடக்கக்கூடாது, நடந்து போச்சு, இனி என்ன இருக்குது? கொஞ்ச காலம் இந்த பூமியில் இருக்க வரைக்கும் இப்படி தானே இருக்கணும், இருந்து போகிறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா ஆண்டவர் உதவி செய்ய மாட்டார். 2026 நீங்கள் விருப்பப்பட்டால் கண்டிப்பாக கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்கள் ஆசைப்பட்டால் ஆண்டவர் கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்வார். இல்லை என்றால் ஆண்டவர் உதவி செய்ய மாட்டார். அதுதான் இந்த நாளிலே இந்த செய்தியின் மூலமாய் உங்களுக்கு கொடுக்கப்படுற செய்தி. அந்த மனுஷ சுகமாக்கப்படுறதுக்கு ஆண்டவர் எதையுமே எதிர்பார்க்கல. உனக்கு ஆசை இருக்கா நீ சுகமாகணும்னு சொல்லி. அவர் 38 வருஷமாக அவர் சம்பாதிச்சிருக்கா செஞ்சிருப்பார், வேலைக்காக போயிருப்பார், நடக்கவே முடியல, எந்திரிச்சே நிற்க முடியல, பிறகு எப்படி அவர் வேலைக்கு போயிருப்பார்? மக்கள் சாப்பாடை கொடுத்துருப்பாங்க, ட்ரெஸ்ஸு கொடுத்துருப்பாங்க. நம்ம ஆட்கள் கிறிஸ்மஸ்க்கு நியூ இயர்க்குலாம் எங்கெல்லாமோ போய் ரோட்டில் கிடக்கிறவங்களாம் ட்ரெஸ்ஸு கொடுக்குறாங்க, கம்பளி கொடுக்குறாங்க, பெட்ஷீட் கொடுக்குறாங்க, தலானா கொடுக்குறாங்க. நல்ல உள்ளம் படைத்தவங்க இன்றைக்கும் சரி என்றைக்கும் இருப்பாங்க. அவங்க இலவசமாக எல்லாத்தையும் கொடுப்பாங்க. அப்படிப்பட்டவங்க இருக்கிறதுனால தான் இந்த பூமி சுற்றிக்கிட்டு இருக்குதுங்க. அதே மாதிரி அவருக்கும் அங்கே சாப்பாடு வந்திருக்கும், நேரத்துக்கு அவர் எல்லாம் கிடைச்சிருக்கும். அதை யோசிச்சிருப்பார், பேசாமல் இப்படியே படுத்துக்கிடுவோம்னு நினச்சிருக்கலாம். அன்று கேட்காரு, இப்படி நேரத்துக்கு நேரம் சாப்பாடு வந்து சாப்பிட்டுட்டு நீ படுத்துக்கிறியாப்பா, உனக்கு ஓகே தானா, இல்லைன்னா நீ சுகமானு விரும்புறியா அப்படி சொல்லி கேட்குற. அப்படி சாப்பாடு நமக்கு வேண்டாம். அப்படியே இருந்துட்டு நம்ம திருப்தி ஆயிட வேண்டாம். நான் சாதிக்கணும், நான் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கணும், நான் முன்னேறணுங்கிற விருப்பம் நமக்கு வேண்டும். அதைத்தான் இந்த இடத்துல காண்கிறோம். அதுக்கு அந்த ஆள் என்ன சொல்கிறார்? ஐயா, நான் சுகமானு விரும்புகிறேன், எனக்கு ஆசை இருக்குது, ஆனால் நான் பலகீனமாக இருக்கிறதுனால நான் போகிறதுக்குள்ளே யாராவது போயிடுறாங்க, எனக்கு முந்தி போயிடுறாங்க. அதனால் எனக்கு 38 வருஷம் தான் என் கதை, எனக்கு வந்து சுகம் பெற முடியல. அந்த இயலாமையை அவர் ஒத்துக்கிறார். அது உண்மையை உள்ளதை உள்ளதென்று உண்மையை உண்மை என்று சொல்லுகிறார். நம்முடைய இயலாமையை ஒத்துக்கோமா? நான் அப்படி செஞ்சிருவேன், இப்படி செஞ்சிருவேன், நான் எப்படியா? நம்ம வந்து நம்மளை பற்றி பெருமையாக சொல்லுவோம், நம்ம இயலாமையை வெளியே சொல்ல மாட்டோம். அப்படி தான் நம்ம காலங்களெல்லாம் கடந்து போகுது. ஆனால் இந்த மனிதன் தன் இயலாமையை தைரியமாக அறிக்கை செய்கின்றான். இந்த 2026 புதிய வருஷத்தில் நம்முடைய இயலாமையை நம்ம அறிக்கை செய்ய ஆண்டுகிட்ட கேட்போம். நம்ம வந்து நம்மளை தாழ்த்துறதுக்கு நம்ம ரெடியாகவே இல்லை. மீள விழுந்தாலும் நம்ம மீசையில் மண் ஓட்டல நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம், நான் செஞ்சுருப்பேன், இதோ இந்த காரணத்தினால அப்படி ஆகிப்போச்சு. இந்த காரில் ஊழியத்துக்கு போகும்போது சில நேரங்களில் இந்த டிரைவர்ஸ் பல வருஷமாக பல டிரைவராக வந்துட்டுருக்காங்க. நான் பக்கத்துலேயே இருந்துகிட்டு இருக்கிறதுனால இந்த டிரைவிங்கை பற்றி ஃபுல்லாக நான் பல வருஷம் பக்கத்துலேயே இருந்து கற்றுட்டு வரேன். ஸோ ஓரளவு தெரியும். சில நேரங்களில் அவங்க அப்படி போகும்போது இப்படி போகும்போது நான் சொல்லுவேன், நின்று போயிருக்கலாம், ஹார்ன் அடிச்சிருக்கலாம், இல்லைனா இதில் கொஞ்சம் பொறுத்து போயிருக்கலாம், இவ்வளோ ஸ்பீடாக போகணும் அவசியம் இல்லை, அப்படி தான் நான் சொல்லுவேன். 100க்கு 99 டிரைவர் அவங்க பதிலுக்கு எதாவது சொல்லுவாங்க, இல்லை இல்லை நான் அதனால தான் அப்படி பண்ணேன். அவங்க தவிர ஒத்துக்க மாட்டாங்க, இல்லைனா சரின்னு சொல்லவே மாட்டாங்க, பதிலுக்கு அவங்க ஏதாவது சொல்லுவாங்க.
நம்ம அந்த 20 வருஷமாக காரு பக்கத்துலேயே இருந்து பார்த்துட்டு இருக்கிறதுனால டிரைவிங்கில் நெளிவு சுழிவுகள் தெரியும். இதை எப்படி பண்ணியிருக்கணும், அதை அப்படி பண்ணியிருக்கணும். ரேராக தான் சொல்லுவேன். பொதுவாகவே அவங்களுக்கு இப்படி சொன்னால் பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். அதனால் கத்தட்ட பாதுகாவலை கேட்டுட்டு நான் கண்ணை மூடி உட்காந்துக்குவேன். சில நேரங்களில் கவனிக்கும் போது இப்படி பண்ணலாமே அப்படின்னு சொல்லி கேட்டால் அவங்க பதிலுக்கு ஏதாவது இடக்க சொல்லுவாங்க. அதனால் மேக்சிமம் சொல்கிறதே இல்லை. யாராக இருந்தாலும் சரி, அவங்களுடைய இயலாமையை சுட்டி காமிச்சாங்கன்னா அதை ஏற்றுக்கிறதுக்கு ஒரு பெருந்தன்மையான ஒரு மனது இல்லை. அவங்க பதிலுக்கு ஏதாவது சொல்லி சமாளிப்பாங்க. நாம் அப்படி இருக்க வேண்டாம். நாம் வாழ்க்கையில் நம்ம இயலாமையை சொல்கிறதுல தெரியல, எனக்கு முடியல, இதை நம்முடைய வாழ்க்கையில் நான் தவறாதபடிக்கு நாம் எப்படியாவது சொல்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வேண்டும். பிரியத்துக்குரியவர்களே, நீங்கள் இந்த நாளிலே ஒரு தீர்மானத்தை எடுங்க. ஏசப்பா, இந்த வருஷத்தில் நான் என்னை தாழ்த்த எனக்கு உதவி செய்யுங்க. என்னுடைய இயலாமையை நான் சொல்கிறதில் என்ன கெட்டு போகிறேன், அது எனக்கு இதை கற்றுத்தாருங்க. நான் என்னை பற்றி எல்லாத்தையும் பெருமையாகவே நான் காமிக்க விரும்புகிறேன். நான் அப்படி பண்ணிடுவேன், இப்படி பண்ணிடுவேன்னு சொல்கிறேன். என்னை மன்னிங்கப்பான்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. தன்னை தாழ்த்துகிறவன் தன்னைத்தான் உயர்த்தப்படுவான், தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். எனவே தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்கள் இதை இந்த வருஷத்தில் இந்த மனுஷன்றது கற்றுக்கொள்ளுங்க. தாழ்த்தின உடனே ஆண்டவர் சொல்கிறார், உன் படுக்கை எடுத்துக்கொண்டாட. வேறு ஒன்றுமே இல்லை, அப்பீலே இல்லை. அவர் வேறு நோ மோர் கொஸ்டின்ஸ். ஒரு கேள்வி ஒரு ஆன்சர். சரி, நீ போ, அவ்வளோதான். எங்கே நான் பஸ்தாவில் போய் குதிக்கணுமா? நீ யாராவது தூக்கிட்டு போகிறீங்களா? ஜேசப்பா சொல்லிட்டாங்க, நான் குளிச்சுட்டு நான் போயிடுறேன். இல்லை இல்லை, நீ இப்படியே போயிரு, அது பெருஸ்தா அங்கே இருக்கட்டும், நீ போயிரு. ஏன் போகணும்? நான் பெருஸ்தா கலங்கவே இல்லை, குதிக்கவே இல்லையே. பெருஸ்தா உண்டு பண்ணதே நான் தானப்பா. நான் சொல்கிறேன், ஏஞ்சி நட. ஓ, அவ்வளோதான். உடனே அவன் எஞ்சி பார்க்குறாரு. அது வரைக்கும் 32 வருஷமாக நடக்காமலே இந்த கால்கைகள் கரடுகள் பலன் கொள்கிற குதிச்சு வாலிபை மாதிரி எந்திக்கிறாரு. சோதிச்சு பார்த்தா இல்லை, நல்லா ஆயிடுச்சு. இயேசுவே இயேசுவேன்னு கதறி இருப்பார். காலில் விழுந்து நன்றி செலுத்தியிருப்பார். சாஷ்டாங்கமாக விழுந்து நன்றி செலுத்தியிருப்பார். சந்தோஷமாக வீட்டுக்கு போனாரா? இந்த வருஷம் அப்படி தாங்க நடக்கும். பலம் இல்லாமல் இருக்கிற சரீரம் பலன் கொள்ளும், பலம் இல்லாமல் இருக்கிற பிஸ்னஸ் பலன் கொள்ளும், பலம் இல்லாமல் இருக்கிற ஊழியம் பலன் கொள்ளும். ஆண்டவர் உங்களை ஒரு உயரமான ஸ்தலங்களில் இந்த வருஷம் நடக்க பண்ணுவார். அதிசயங்களை காண பண்ணுவார். 38 வருடமாக இருக்கிற பிரச்சனைகள், வியாதிகள், 30 வருஷமாக, 20 வருடமாய், 10 வருடமாக இருக்கிற கண்ணீரின் பள்ளத்தாக்கள் எல்லாம் ஒரு நிமிடத்தில் உங்களை விட்டு ஓடி போய்விடும். நீங்கள் அதிசயமானபடிக்கு எடுத்து செல்லப்படுவீங்க. சந்தோஷமாக இருப்பீங்க. நினச்சி பார்க்க முடியாத மகிமையை கர்த்தர் உங்களுக்கு இந்த வருடத்தில் கொடுப்பார். உங்களை சந்தோஷப்படுத்துவார். அத்தனை வருடமாக இந்த மனிதனுக்கு இருந்த வியாதியை ஆண்டு பார்த்து சொல்கிறார், நீ உன் படுக்கை எடுத்து நடப்பா. பெட்லாம் போட்டு தலைவனெல்லாம் வச்சு நீட்டாக விரிச்சு படுத்துன்னு எல்லாம் தூக்கிடு. இனி இங்கே இருக்க மாட்டேன்ல, தேவையில்லை, பேர் தூக்கிடு. எல்லாம் மடித்து வச்சு எடுத்துகிட்டு அவர் அப்படி க்ளீனாக போயிடுறாரு. அப்படி தூக்கிடு. இந்த வருஷம் அந்த அனுபவத்தை ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் தருவாராக. நீண்ட கால நம்முடைய சிறையிருப்பை ஆண்டவர் திருப்புவாராக. இந்த வருஷத்தில் ஆண்டவர் உங்களை சந்தோஷப்படுத்துவாராக. ஆசை வேண்டும், தாழ்மை வேண்டும். 2 தான் குவாலிஃபிகேஷன். உள்ளதை உள்ளதுன்னு சொல்லுங்கள். அப்பொழுது கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு ஆண்டவர் சுகம் தருவார் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லவே இல்லை. உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெபிக்க முடிய விரும்புகிறேன். கண்களை மூடுவீர்களா? அப்பா பிதாவே, இந்த வானத்துக்கு பூமிக்கும் ஆண்டவரே, அப்பா உம்மால கூடாத காரியம் எதுவுமே இல்லை. அதற்காக நமக்கு ஸ்தோத்திரம். ஒத்தாசி தரும் பர்வதமே நமக்கு ஸ்தோத்திரம். அற்புதமான ஒரு செய்தியை கேட்டோம். எங்களை தாழ்த்து எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அநேக நேரங்களில் நான் அப்படி இப்படி எங்களை குறித்து பெருமையாகவே பேசுகிறோம். தகப்பனே, எத்தனை பெருமை எங்கள் வார்த்தையில் வெளிப்படுது. இதயத்து நிறைவு பெருமையாக இருக்குது. அதனால தான் அப்படி பேசுது. எங்களை மன்னிங்கப்பா. அப்படி பெருமையாக பேசி அடி வாங்கி நாசமாகி போய்விடாது இப்படி காத்துக்கொள்ளுங்க. பெருமையாகி பேசுனா நீங்கள் எங்களுக்கு எதிரியாக மாறிவீங்கிறத புரிஞ்சுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கவனிச்சிட்டு இருக்கீங்கப்பா. எச்சரிக்கை தேவையப்பா. 2வதாக எங்களுக்கு ஒரு ஆசையை தாருங்க. நடக்கிறது நடக்கட்டும். கடவுளுக்கு கண்ணு இருக்கா? இத்தனை வருஷம் நான் பாடுபடுறேன், எனக்கு என்ன, அவர் எதுவும் செய்யட்டு அப்படிலாம் பேசாதபடிக்கு எப்படியாவது இந்த வருடத்தில் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிற ஆசையோடு ஓடத்தக்கதாக, ஆசையோடு ஊழியம் செய்யத்தக்கதாக, ஆசையோடு பிஸ்னஸ் பண்ணத்தக்கதாக, ஆசையோடு வாக்கிங் போகத்தக்கதாக, ஆசையோடு எல்லாத்தையும் செய்யத்தக்கதாக உதவி செய்யுங்கப்பா. அப்பொழுது மாத்திரமே பெற்றுக்கொள்ள முடியும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அதிசயம் நடக்கும். கண்ணீரியாவையும் துடைப்பீராக, வியாதிகளை நீக்குவீராக, புண்களை மறைய பண்ணுவீராக, காயங்களை மறைய பண்ணுவீராக, கட்டிகளை மறைய பண்ணுவீராக. ஆண்டவரே, செயல்படாத அவயங்களை செயல்பட வைப்பீராக, வேதனைகளை மறைய செய்வீராக. விபத்துகளை சந்தித்த பிள்ளைகளுக்கு
அற்புத சுகத்தை தருவீராக. மறுபடியும் அவரை தூக்கி நிறுத்துவீராக. சாத்தான் எவரையும் தொட முடியாதபடி வேலி வைப்பீராக. பிஸ்னஸை ஆசீர்வதிங்க. பண வரவுகளை தாருங்க. அதிசயங்களை காணப்படுங்க. நீங்கள் இல்லாமல் எங்கள் வாழ்க்கையில் வாழவே முடியாது. அதற்காக நமக்கு சோத்திரம் தகப்பனே. இந்த நாளிலும் கூட சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் எந்த நிலைமையில் இருந்தாலும் அவர்களுக்கு நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. அவர்களை ஆசீர்வதியும். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தத்தினால தகப்பனே பொல்லாத ஆவிகள் எல்லாம் எங்கள் வாழ்க்கையை விட்டு நீங்கட்டும். பொல்லாத மனிதர்கள் எங்கள் பக்கமாய் வர முடியாதபடி, சொப்பனங்கள் வராதபடி காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. வருமானங்கள் வந்து கொண்டே இருக்கட்டும். நாலா திசைகளிலிருந்து வருமானங்கள் வரட்டும் ஆண்டவரே. வாலிப பிள்ளைகள் எவ்வளவு அடிமைப்பட்டு எவ்வளவு நாசமாக போயிட்டுருக்காங்க. லட்சியம் ஒரு பெரிய எழுப்புதல் 2026 தாரும் தகப்பனே. உடைய கிருபை எங்களுக்கு தாரும், இரக்கத்தை தாரும் ஆண்டவரே. இந்த அருமையான நாளிலும் கூட உடைய பிள்ளைகள் எதை விரும்புகிறார்கள் அதை கொடுத்து அவளை சந்தோஷப்படுத்தும். வயதான கீழே விழுந்து விடாதபடி 2 கைகளாலே அவர்களை ஏந்தி கொள்ளுங்கப்பா. கிருபை பெருகட்டும் ஐயா. சடிதில் வர நாசமோசங்கள், பகலில் பறக்கும் அம்பு, இரவில் நடமாடும் கொள்ளை நோய் எதுவும் எங்களை தொடாதபடி காத்துக்கொள்ளுங்க. கிருபைக்குள்ளே மூடுங்க, இரக்கத்துக்குள்ளே மூடுங்க. வருங்காலங்களை இன்பமாக்கி தாருங்க இயேசுவே. உங்களுடைய கிருபை எங்களை தாங்கட்டும், இரக்கம் எங்களை தாங்கட்டும். எங்களை அளவில்லாமல் ஆசீர்வதியும். உலகம் இருக்கிற நாடுகள், இந்த நாடுகள் அனைத்து பிள்ளைகள், ஆவிக்குரிய பிள்ளைகள், ஊழியக்காரர்களை ஆசீர்வதி. ஆசிரியர் திராட்சை பழத்தோட்ட ஊழியர்களை நேசிக்கிறேன். நாள்தோறும் நிகழ்ச்சிகளை பார்க்கிற அறியப்படுத்துகிற மக்களை ஆசீர்வதியும். அடைக்கலான் குறி ஆவிக்குரிய புதில் தங்க அநேகர் அழைத்து கொண்டு வாரும். கத்தாவே நீர் எழுந்தருளும், மகிமைப்படும். இரட்சகர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபொழுதும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் இந்த வருடம் முழுவதும் இருப்பதாக. அல்லேலூயா.